ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டு மாலை நேரம் பார்க்கலாமா? ஃப்ரைடே இன்றைக்கி வாசல்லாம் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்ணும் சாயங்காலம். அதனால் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே காலையிலே கும்பிட்ருவோம். இன்றைக்கி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன். ப்ளூ கலர் தீம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் பேரண்ட்ஸுமே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. சரி, அங்கே போனதால் காலையில் டைம் ஆகிடுச்சு. அதனால சாயங்காலம் டீ எல்லாம் குடிச்சிட்டு இந்த பக்கம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு பொங்கல் தான் டின்னருக்கு. இந்த பாத்திரம் கமுக்கிறதுங்கிறது காலையில் ஒரு தடவை நடக்கும், நைட்டுக்கு ஒரு தடவை. ஏன்னா காலையில் சமைக்கிற பாத்திரம், மதியம் சாப்பிட்றது எல்லாம் கழுவி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு வந்து ஒரு 5-6 மணிக்கு மேலே தான் கமுக்கிறது. அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா வேகமாக காலையிலே பண்ணுறதா இருந்தால் இப்போ சாயங்காலம் பண்ணி வச்சா கரெக்டாக இருந்துடும். மல்லி பொங்கல் தான். ஒரு ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, நான் 1 டம்ளர் அரிசி தான் போட்டேன். அதுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி அரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் 2ஆவது தடவை ட்ரை பண்ணுறேன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தேங்காய் சட்னி பொங்கலுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா இது காரமும் இல்லாது, இதுவும் காரம் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு கொஞ்சம் வேர்க்கடலை சட்னி நல்லா வறுத்து அரைச்சிடுவேன். சூப்பராக இருந்துச்சு பொங்கல். சட்னியும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பொங்கல் நான் எப்போவுமே எடுத்துகிட்டு பின்னால் திரும்பவும் கொஞ்சம் நேரம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போட்டு விட்டுருவேன். அப்போ இன்னும் சூப்பராக அந்த நெய்யெல்லாம் தானாக மேலே நிற்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போல்லாம் ட்ரை பண்ணுறது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நைட்டு 8 o'clock ஆகிடுச்சு. சாப்பிட்டு படுக்க போயாச்சு.